அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து தப்பானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலா இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் மேல டவுட் பட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பத்தி உங்ககிட்ட கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எப்படி அதை மானிட்டர் பண்ணுவீங்க? யூஸ்வலாகவே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு வரும்போது நமக்கு டாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ கேட்ட கேஸில் பார்த்தீங்கன்னா விமன் இஸ் த சப்ஜெக்ட். ஸோ விமன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தாலே நமக்கு இன்னும் டாஸ்க் கிரிட்டிக்கலாக ஆகும். பிகாஸ் ஒரு விமனை ட்ராக் பண்ணுறதோ இல்லை ஃபாலோ பண்ணுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் லீகலி அது எப்படி வேணா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒன்ஸ் வி ஹவ் காட் காட். பேசிக்காக நாம் என்ன பண்ணுவோம்னா விமன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்போது ஒரு விமன் டிடெக்டிவ் தான், இன்வெஸ்டிகேட்டர் தான் நாங்க அனுப்புவோம். விமன் டு விமன் பிசிக்கலி சரி மென்டலி சரி both get connected easily. So we have certain ways to follow a person. ஒரு GPS ட்ராக்கிங்கா இருக்கட்டும் இல்ல ஃபோன் ட்ராக்கிங்கா இருக்கட்டும், பர்சனல் வெஹிக்கல்ல போறாங்கன்னா நம்ம எப்படி அவங்கள ஃபாலோ பண்றோம், அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தரா போகாம 2 பேரா போவோம். பிகாஸ் ஒருத்தரா அவங்க வந்து பார்த்துட்டாலோ இல்ல அவங்க நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டாலோ அந்த பர்சன் அங்க இருந்து டிட்டாச் ஆயிட்டு கேஸ்ல இருந்து அடுத்த பர்சன் அவங்கள ஃபாலோ பண்ண கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் இப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்கன்னா நம்ம சப்ஜெக்டோட பார்ட்னர் நமக்கு டீடைல்ஸ் கொடுக்கறத வச்சு அவங்கள ட்ராக் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து தப்பானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு அசம்ஷன்ல தான் சில பேர் வருவாங்க, 100% ப்ரூஃப் இல்லாமையும் இருக்கும். ஸோ அந்த அசம்ஷனை கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வேலை. அட் த சேம் டைம் சப்ஜெக்டோட பிரைவசியும் சரி கிளையண்டோட பிரைவசியும் சரி எந்த வகையிலையும் பாதிப்பு வராம வெளியே தெரியாம பாத்துக்கிறது தான் எங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்.